ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்குரிய வசனங்களுக்கான விளக்க உரையை பல்வேறு தலைப்புகளில் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். 10 தோழியர் ஓமை. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதி உடையவர்கள் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றார்கள். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழில் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினார்கள். அப்போது அறிவிலிகள் முன்மதி உடையவர்களை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு சிறிது கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. தாளந்து ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும், வேறொருவருக்கு 2 தாளந்தும், இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாளந்தை பெற்றவர் உடனே போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து மேலும் 5 தாளந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாளந்து பெற்றவரும் மேலும் 2 தாளந்து ஈட்டினார். 1 தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி மேலும் 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாளந்து என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், தலைவனது மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ மேலும் 2 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், தலைவனது மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாளந்து பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், விதைக்காத இடத்தில் அறுவடை செய்பவர், தூவாத இடத்தில் சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, கொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்தில் அறுவடை செய்பவன், தூவாத இடத்தில் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அன்றோ? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். மேலும் அவர், எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவரும் நிறைவாக பெறுவார், இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பயனற்ற இந்த பணியாளை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று கூறினார். மக்கள் இனத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல் அவர் அவர்களை பிரிப்பார். செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் நிற்போரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு உணவு கொடுத்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு உமக்கு ஆடை அணிவித்தோம்?
எப்பொழுது நோயுற்றராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை பார்க்க வந்தோம் என கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதில் அளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதில் அளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். இத்துடன் 25ஆம் அதிகாரத்திற்குரிய விளக்க உரை நிறைவுற்றிற்று. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.